எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக செம்ம த்ரில்லிங்கான 3 சர்வைவல் மூவிஸ தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோக்கு நான் மொத்தமா ஒரு 100 லைக் எதிர்பார்க்குறேன். ஸோ எவ்வளோ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸில் ஃபால் 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் 2000 அடி உயரம் இருக்கிற ஒரு டவர் மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க அந்த டவரோட உச்சிக்கே பார்த்தீங்கன்னா ஏறிடுறாங்க. ஏறிட்டு அங்கே மேலே செல்ஃபியெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அதில் இருந்த இரும்பு படிக்கட்டு எல்லாமே உடஞ்சிக்கிட்டு கீழே விழுந்துருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த டவரோட உச்சியில் நல்லா வசமாக மாட்டிக்கிறாங்க. அங்கே ஃபோன் சிக்னல்ஸும் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ அந்த 2000 அடி உயரம் இருக்கிற அந்த டவர் மேல இருந்து நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் எப்படி தப்பிச்சு கீழே இறங்கி வர போறாங்க, இதுக்காக அவங்க எந்த மாதிரியான முயற்சி எல்லாம் எடுத்தாங்க, கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா வேற லெவல்ல கொண்டு போயிருப்பாங்க. மெயினா படத்துல வரக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரு பியூரான செம்மையான ஒரு த்ரில்லிங் ஃபேக்டரை இந்த மூவில நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். செம்மையான ஒரு பயங்கரமான ஒரு சர்வைவல் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ கூட டைம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பிளேஸில் ஆட்ரிஃப்ட் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சின்ன போட் எடுத்துட்டு கடலுக்கு நடுவில் ஒரு ட்ரிப் மாதிரி பார்த்தீங்கன்னா போவாங்க. அப்படி போகும்போது சூறாவளியில் மாட்டிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட போட்டும் சேதம் அடைஞ்சிரும். அதே சமயம் நம்ம ஹீரோவுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுரும். இப்போ அந்த நடுக்கடலில் நம்ம ஹீரோயின் மட்டும் பயங்கரமாக மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. அடிபட்டு இருக்கிற நம்ம ஹீரோவையும் பார்த்துக்கணும், நம்ம ஹீரோயின் அவங்களையும் பார்த்துக்கணும். இப்போ அங்கேருந்து தப்பிச்சும் வரணும். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கடைசியில் அந்த நடுக்கடலில் இருந்து நம்ம ஹீரோயின் நல்லபடியாக தப்பிச்சு கரைக்கு வந்தாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தில் உண்மையான காதல்னா என்ன அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பியூரான ஒரு சர்வைவலில் இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. படத்தில் நிறைய எமோஷ்னலான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் மூவியில் ரொம்ப சூப்பராகவே கேரி அவுட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு சர்வைவல் மூவி. தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் நோ எஸ்கேப் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனுக்காக ஃபேமிலியோட யூஎஸ்ல இருந்து வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு குரூப் வந்து ஃபாரினர்ஸ் எல்லாத்தையுமே கொடூரமாக காலி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவரையும் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் இந்த குரூப் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க, கடைசியில் இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்ம த்ரில்லிங்கான ஸ்டோரி லைனாகவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வேற லெவலில் கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் வரக்கூடிய நிறைய சீன்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த படத்தில் நம்ம பியர்ஸ் புரோஸ்னன் சார் கூட பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. ஸோ படத்தை பாருங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு சர்வைவல் மூவி. இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கூட டைம் இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த 3 சர்வைவல் மூவிஸுமே செம்ம சூப்பராக இருக்கும். 3 படங்களும் தமிழ் டப்பிங்கில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் இந்த படங்களை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸில் நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அங்கே வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.